ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திருச்சி வயலூர் அருகே முருகன் கோவில் செல்லும் சாலை ஓரங்களில் குப்பைகள் கொட்டப்பட்டு தீ வைக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், அந்த சாலையின் ஓரத்தில் குப்பைகளை கொட்டு எரிப்பது யார்? அந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது திருச்சி மாநகராட்சி, நகராட்சி என பல பகுதிகள் இருக்கின்றன. அந்த மாநகராட்சி பகுதிகளில் பார்க்கும்போது அரியமங்கலம் குப்பை கிடங்கு பிரதானமான ஒரு குப்பை கிடங்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களே பல ஆண்டுகளாக பலவிதமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து குப்பைகளை அகற்ற வேண்டும், கிடங்குகளை மாற்ற வேண்டும், இல்லை மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என பல ஆண்டு கோரிக்கைகளானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழலில் திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய சுற்றி உள்ள பகுதிகள் மிக மோசமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நம்மால் பார்க்க முடிகிறது. திருச்சி மாநகரம் தற்போது அது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் இன்னும் அந்த அவல நிலையானது இதுவரை மாறவில்லை என்றே சொல்ல வேண்டும். நம்ம இப்போ இருக்கக்கூடிய பகுதி, அதாவது திருச்சியிலிருந்து வயலூர் முருகன் கோயில் செல்லக்கூடிய பிரதான சாலை சோமரசம்பேட்டை பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். திருச்சி மாநகரத்தில் தற்போது இணைக்கப்பட்ட ஒரு பகுதியாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சூழலில் இங்கே பிரதானமாக அது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு மணி நேரத்தில் கடந்து செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை. இந்த சாலைகளின் சூழலை நீங்கள் தற்போது பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மற்ற பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சோமரசம்பேட்டை அண்டையில் இருக்கக்கூடிய அனைத்து பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளும் இங்கே கொட்டக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு வாகனமாக அந்தந்த பகுதியில், அதாவது ஒரு தெருக்களில் இருந்து கொண்டு வரக்கூடிய குப்பைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கொட்டப்பட்டு அங்கு சுத்தம் செய்துவிட்டு தற்போது இந்த சாலைகளை அசுத்தம் செய்யக்கூடிய காட்சிகளை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. நம்ம அரை மணி நேரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய சூழலும் இதே அவல நிலை தான் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் சொல்லக்கூடியவர்கள், அதாவது குழந்தையிலிருந்து பெரியவர்கள் அனைவரும் இரு சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் செல்லக்கூடிய அனைவரும் துர்நாற்றத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளும் மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உருவாக்கி இருக்கிறது. இந்த பகுதியை சேர்ந்து நம்மளும் இருந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம், இது எத்தனை ஆண்டுகளாக இந்த பிரச்சனை இருக்குது? இதில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது? தொடர்ந்து இந்த பகுதியில் வந்தீங்கன்னா கோயில் வயலூர் முருகன் கோயில் ஃபேமஸான கோயில். தமிழ்நாட்டிலேருந்து இல்லை உலகம் முழுக்க இருந்து வரவங்களாம் கூட, இந்தியாவிலேருந்து வரவங்க கூட இங்கே பார்த்துட்டு போகக்கூடிய ஏரியாவில் இந்த குப்பை கிடங்கு கொட்டி அப்படியே ரொம்ப சுகாதாரம் கெட்டு ரொம்ப சீர்கேடாக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, இந்த எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பெரியாசிலேருந்து பின்னாடி அங்கேருந்து வர்ற வழியில் பூராமே குப்பை கிடங்காக தான் இருக்குது. புங்கனூரில் பார்த்தீங்கன்னா ரோடு இங்கேருந்து அள்ளித்துறையிலேருந்து புங்கனூர் போகிற வழியில், ராம்ஜினர் போகிற வழியில் பூரா குப்பை கிடங்கு தான். எங்கே பார்த்தாலும் குப்பை கிடங்காவே ரோட்டு மேலே கொட்டி வச்சுருக்காங்க. ரோட்டிலே தான் போனால் ஐயா கலெக்டர் அவர்கள் தயவு செஞ்சு இந்த ஏரியா பூரா ஆய்வு பண்ணணும். அந்தந்த கமிஷனரை கூப்பிட்டு, யூனியன் கமிஷனர்லாம் கூப்பிட்டு முறையாக போய் அங்கங்கே அந்தந்த பிடிஓலாம் கூப்பிட்டு அந்தந்த கிளர்க்கெலாம் கூப்பிட்டு எங்கெங்கே இருக்குங்கிறத கலெக்டர் ஆய்வு பண்ணி இதை முறையாக செஞ்சால் தான் இந்த இதெல்லாம் இதாகும். அங்கங்கே புறம்போக்கு இருக்குது, அந்தந்த ஊருக்கு அந்தந்த பஞ்சாயத்தில் புறம்போக்கு இருக்குது. அந்த பஞ்சாயத்தில் உள்ள புறம்போக்கில் கொண்டு போய் ஒரு இடத்த கனெக்ட் பண்ணி அந்த புறம்போக்கில் கொண்டு போய் இந்த குப்பையை கொட்டினா இந்த மாதிரி மக்களை பாதிக்காது. இப்போ பார்த்தா கொரோனான்னு சொல்லி ஐயா முந்தா நாள் கூட சொன்னாங்க, கலெக்டர் ஐயா சொல்லியிருக்காங்க 5 பேருக்கு கொரோனா வந்திருக்குங்கிறாங்க. இது மாதிரி இருந்தால் மக்கள் போகிற வழியில் நாங்களே நிற்க முடியல. இப்போ இங்கே பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர நிற்க முடியல, அவ்வளோ மோசமாக இருக்குது நிலமை. வாடை தாங்கலை இல்லை, இது இந்த நாற்றமே கொரோனாவுக்கு ஒரு வழி ஊற்றுறோம். அதனால் முறையாக ஆய்வு செய்ய வேணும். நான் திருச்சி மாவட்ட விவசாய அணி தலைவர் புங்கனூர் செல்வம், தமிழ் மல்ல காங்கிரஸ். நிச்சயமாக, மேலும் அதாவது இங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த கடந்து வர சாலைகள் மிக முக்கியமான ஒரு சாலை. இந்த சாலையிலும் இது போன்ற சூழல். அது மட்டும் இல்லாமல் மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் இதே ஒரு சூழல் தான் இருக்கிறது. இன்னொரு இருந்திருக்கான மட்டும் கேட்கலாம். சார் வணக்கம், இப்போ அவர் ஒரு விஷயத்த சொன்னாங்க, இதை கடந்து நீங்கள் பல முறை கோரிக்கை வச்சேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க சார்? இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர், நீர்வளத்துறை அதிகாரி இஏ, 2வது வருவாய்த்துறை அதிகாரி 3 பேர்த்துக்கிட்டே தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகளாக மனுக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நேரடியாகவும் போய் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு தான் அவங்க நம்ம கொடுக்குற மனு பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு அனுப்புகிறாங்க. பஞ்சாயத்து நிர்வாகம் இது தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த தீர்மான காப்பி கூட பார்க்குறேன். பஞ்சாயத்து தீர்மானம் போட்டு இங்கே உள்ள இறைச்சி கடை, கோழி கழிவு, மீன் கழிவுலாம் இங்கே கொட்டக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் போட்டு கொட்டினா 10,000 ரூபா ஃபைன் பண்ணுவேன்னு ஒவ்வொரு கடைக்கும் நோட்டீஸ் கொடுத்தாங்க. ஒரு சில கடைகளுக்கெல்லாம் ஒரு 500 ரூபா ஃபைன் போட்டாங்க. அந்த இறைச்சி கடை, கோழிக்கறிவு கடை, மற்ற கடைங்கள்லாம் வச்சுருக்கவங்க அந்த பகுதியிலே குடியிருக்கிறதுனால இப்போ பகச்சிக்கவும் அங்கே அந்த பகுதியில் இருக்க பஞ்சாயத்தில் அவங்கள பகச்சிக்க முடியாதனால தொடர்ந்து அவங்களுக்கு இது நோட்டீஸ் கொடுக்க முடியல, அவங்கள கண்டிஷன் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. மாவட்ட நிர்வாகமும் சுகாதாரத்துறை தான் இதில் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கணும்.
நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த கோழி கழிவு, இறைச்சி கழிவு, ரெண்டாவது ஒரு 20க்கு மேற்பட்ட கல்யாண மண்டபங்கள் இருக்குது. அந்த கல்யாண மண்டப கழிவுகளும் இங்கே தான் கொண்டு வந்து கொட்டுறாங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு மாவட்ட இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல தான் இப்போ இங்கே இருக்கக்கூடியதில் அதாவது ஒரு புறம்போக்கு இடமோ ஒரு அரசாங்க இடமோ இங்கே இல்லாதது ஒரு காரணமா இல்லை வேறு என்ன காரணங்கள்? இல்லை, இப்போ பார்த்துக்கிட்டா இது நீர்வளத்துறைக்கு சொந்தமான இடம். நீர்வளத்துறை இதை வேலி போட்டாங்க, முன்னாடியே வேலி போட்டாங்க. கொட்டாத அளவுக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுத்த அடிப்படையில் மறுபடியும் இந்த பஞ்சாயத்து நிர்வாகம் இந்த வேலியெல்லாம் பிரித்து அனுப்பிச்சிட்டு மறுபடியும் குப்பை கொட்டுறாங்க. நீர்வளத்துறை அதிகாரி சார்பாக லஷ்கரே காவலுக்கு போட்டிருந்தாங்க. அவங்க லஷ்கர் என்ன சொல்கிறாரு, நான் பகலில் ஒரு 2 மணி நேரம் இருக்கலாம், 3 மணி நேரம் இருக்கலாம், இதையும் பார்த்துக்கிட்டு குழுமையையும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், தொடர்ந்து நான் நைட்டெல்லாம் காவல் இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. எனக்கு நீர்வளத்துறையை இதை பாதுகாக்க முடியாது. அந்த பகுதியில் இருக்க பஞ்சாயத்து நிர்வாகம் தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பஞ்சாயத்து நிர்வாகம் தான் இதில் நடவடிக்கை எடுக்கணும். சுகாதாரத்துறையும் இதில் நடவடிக்கை எடுக்கணும். மாவட்ட நிர்வாகம் தனி அதிகாரியை போட்டு இங்கே உள்ள இறைச்சி கடை, கோழி கழிவு, ரெண்டாவது கல்யாண மண்டபங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்கணும். கொட்டினவங்களுக்கு அபராதத்தை மீறி கொட்டும் போது தண்டனை கொடுக்கணும். கோர்ட்டு மூலியமாக குறைந்தபட்ச தண்டனையாவது கொடுத்தா தான் அவங்க திருந்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ இவங்க இருவரும் சொன்னது போல் இங்கே இருக்கக்கூடிய அதாவது ஃபைன் போடுறாங்க. அது வந்து ஒரு மனுக்கள் கொடுக்கும் பட்சத்தில் வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வந்து ஃபைன் போட போகிறது ஒரு சொற்பமான ஒரு 500 ரூபா ஃபைன் போடுறாங்க அப்படின்னா அது அன்றையோடு முடிஞ்சிருது. ஒரு நம்ம செய்திகள் செய்கிறோம் அப்படின்றப்போ அது உடனடியாக நடவடிக்கைங்கிறது இருக்குது. ஆனால் அதன் பிறகு தொடர்ச்சியாக அதே இடங்களில் வந்து குப்பைகள் கொட்டப்படுவது தற்போது இங்கே இருக்கக்கூடிய மிக பிரச்சனையாக இருக்குது. அதான் நிற்க முடியல. எப்படி சொல்லும்போது புகை மூட்டம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடியது துர்நாற்றம் வந்து அதிகம் வீசுவதன் காரணமாக வந்து உடனடியாக தொற்றுக்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு ஈக்கள் முக்கியக்கூடிய சூழல். முக்கியமாக இந்த பிரதான சாலை என்பது இப்போ சாலையாக இல்லாமல் தற்போது தொற்றுநோய் பரவக்கூடிய ஒரு பகுதியாக வந்து உருவாக்கி இருக்குது என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து நியூஸ் 7 தமிழ் தொடர்ந்து சில செய்திகளை வந்து முன்வச்சிட்டு இருக்காங்க. அதுபடி யானைகளை வந்து பிளாஸ்டிக் கழிவுகள் உண்டதுனால யானைகள் வந்து இறந்து போன சம்பவம் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நியூஸ் 7 தமிழ் தொடர்ந்து வந்து ஒரு வார காலமாக அந்த செய்திகள் வந்து முன்வச்சிட்டு இருக்காங்க. அதுபோல் இங்கே நம்ம பார்க்கலாம், விஷுவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இங்கே மாடுகளை வந்து கால்நடைகள் அனைத்தும் வந்து தற்போது அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை உண்ணக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது அந்த இயற்கை என்பது மாறி தற்போது வந்து செயற்கையில் வந்து நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக இது போன்ற ஒரு அடிப்படை தேவைகளுக்கு, அதாவது மருத்துவத்தை சார்ந்து இருக்கக்கூடிய தேவைகளுக்கும் மருத்துவத்துக்கு நாடாமல் இருப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தற்போது கோரிக்கையாக இருக்கிறது. திருச்சி வயலூர் முருகன் கோவில் சாலைகளில் குப்பைகளை கொட்டி எரிக்கப்படுவதால் அங்கு உள்ள பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி.